ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதில் நல்லெண்ணெய் தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். தென் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். தென் வந்து இதில் காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோம். இதில் காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த காஞ்ச மிளகாவும் பருப்போடு சேர்ந்து நல்லா வறுப்படணும். ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதை இது கொஞ்சமாக வதங்கினதுமே இது கூட வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறோம். இஞ்சி வந்து தோல் சீவி இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இஞ்சி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் பூண்டுக்கு முன்னாடி நம்ம தனியாக சேர்த்துக்கிறோம். தென் இதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு வந்து தோல் நீக்கி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே எண்ணெயில் சேர்ந்து நல்லா வதங்கணும், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இது வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம பிரண்டை சேர்த்துக்க போகிறோம். பிரண்டை வந்து யூஸ்வலாக இப்போ நமக்கு நல்ல மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. அது இல்லாமல் கிராமத்துலலாம் வந்து இந்த நம்ம வேலி போடுவோம் இல்லையா, ஸோ அதுலேயுமே நிறைய கிடைக்கும் உங்களுக்கு கொடி கொடியாக. ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் நார் மாதிரி இருக்கும், அதை வந்து உரிச்சு எடுத்துட்டோம்னா இதில் வந்து நமக்கு வாயில் தட்டுப்படாமல் இருக்கும் சமைக்கும் போது. ஸோ அப்படி தான் இதை க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். இதோட கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா இது குக் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நல்ல ஒரு பிரைட்டான க்ரீனாக இருக்குது. இது நல்லா வதங்கினதுமே கலர் லைட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி லைட் ஆகிடுச்சு. இது வந்து எண்ணெயில் வதங்கினதுமே கலர் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த டைமில் இதில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேணும்னா புதினாவையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த பிரண்டை கசப்பு, அந்த விறுவிறுப்பு அப்படி எதுவுமே இருக்காது வாயில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தென் இதை வந்து நல்லா வதக்கிட்டு நல்லா சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரை சேர்த்துக்கிறோம். தென் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி சேர்த்துக்கிறோம் இதில். ஸோ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸ் பண்ண வதக்கணும் இல்லையா, அதை சேர்த்துட்டு அதுக்கு மேலே புளி, தென் அதுக்கு மேலே திரும்பவும் நம்ம அந்த வதக்கின பிரண்டை சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு வந்து இந்து உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அப்படி இருக்குது. இதனால் அப்படி அரைச்சி வச்சுக்கிறோம். தென் ஒரு கடாயில் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். தென் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சு வந்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம அரைச்ச சட்னிக்கு வந்து தாளிப்பு செய்கிறோம் இப்போ நம்ம. ஸோ உளுத்தம்பருப்பு நல்லா வதங்கினதும் இதில் வந்து அரை லெமன் அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பிரண்டைங்கிறப்போ நமக்கு வாயில் வந்து ஒரு மாதிரி சின்ன சின்னதாக எரியிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எரியிற ஃபீல், அந்த விறுவிறுப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இதில் புளியும் சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் எலுமிச்சை பழமும் சேர்த்துருக்கோம். தென் அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது சேர்த்து நமக்கு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நமக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றாப்பில் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க வச்சோன்னா போதும் அந்த தண்ணி சேர்த்து. ஸோ இப்போ வந்து நமக்கு இதை வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். அது இல்லாமல் சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் வந்து துவையலாகவும் சாப்பிடலாம். நம்ம ரைஸாகவும் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அது இல்லாமல் நம்ம கஞ்சி ஏதாச்சும் செஞ்சோன்னா அதுக்கு இது துவையலாகவும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரண்டை துவையல். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.